நான் தான் சொன்னேன்லம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ வந்து எங்க அம்மாகிட்ட சண்டை போட்டு, எங்க அம்மாகிட்ட பேசுனது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு தெரியும். எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? ஏம்மா, எங்கெங்கேயோ நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது. எங்க அம்மா வீட்ல நடக்கிறது எனக்கு தெரியாதா? அதுவும் எனக்கு எதிர் வீடு. எப்படிம்மா எதுவும் தெரியாம இருக்கும்? அப்ப ஏன் மாமா நீங்க வந்து என்ன பார்க்கல? நான் தான் சொன்னேன்லம்மா, என்னால அத ஏத்துக்க முடியல. சரி மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எங்களை ஏத்துக்கங்க மாமா. என் தங்கச்சி மகளே, என் மருமகம்மா நீ. உன்னை நான் ஏத்துக்காம இருப்பானா? நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். நீ தான் என் வீட்டு மருமகன்னு. மாமா, உங்க வீட்டு மருமகனா இல்லைனாலுமே உங்க தங்கச்சி மகனா. எனக்கு தெரியல அது நடக்குமா இல்லையான்னு. ஆனா நான் எப்பயுமே உங்க தங்கச்சி மக, உங்களோட மருமக தான். பட் உங்களை பையனை கல்யாணம் பண்ணாதான் நான் உங்க மருமகன்லாம் இல்லை மாமா. அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் மாமா. நீங்கள் என்னையும் எங்கள் அம்மா அப்பா எங்கள் 3 பேருமே நீங்கள் ஏற்றுக்கிட்டானா எனக்கு அதுவே போதும் மாமா. எங்களுக்கு அந்த உரிமையை மட்டும் கொடுங்க, எங்களுக்கு அது போதும். என் ராசாத்தி, என் தங்கச்சி மாதிரியே இருக்கிறா பாரு. சரிம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், அது செய்வியா? என்னது மாமா, சொல்லுங்கள். நான் உன்கிட்ட இப்படி பேசுறத நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. சரியா? ஏன் மாமா, நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசுனது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன் மாமா தெரிய வேணான்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா. இப்போதைக்கு யாருக்குமே நான் உன்கிட்ட பேசுனது தெரியக்கூடாது. உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்கிட்ட சத்தியம் பண்ணுமா? உங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி, வேறு யார்கிட்டயுமே சரி, இதை இதை பற்றி எதுவுமே நான் பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணுமா? மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லலாம்ல. ஏம்மா, இந்த மாமா மேலே நம்பிக்கை இல்லையா? சத்தியம் பண்ண மாட்டியா? மாமா அப்படிலாம் இல்லை மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சத்தியம் தானே, நான் பண்ணுறேன் மாமா. அப்போ பண்ணுமா. சத்தியமாக நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா. எனக்கு இது போதுமா. இப்போதான் மனசுக்கு ஏதோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே மாமா, ஆனால் இந்த சத்தியம் மட்டும் ஏன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைம்மா, நான் கோவமானவன், நிறைய கோவப்படுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அப்பா அம்மாவும் என்னை அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப பாசக்காரன்தாம்மா. என் தங்கச்சி நான் எப்படி வளர்த்தேன்னு உனக்கு நான் சொன்னேன்ல. அந்த கோவம் வந்து எனக்கு அவ மேலே இருந்த பாசம் அளவு கடந்ததுமா. அந்த அளவு கடந்த பாசம் தான் இப்போ அதை விட டபுள் மடங்கா எனக்கு கோவமா வந்திருக்கு. நான் இப்படியே இருக்கிறேம்மா. ஏன்னா கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நான் சமாதானம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அம்மா கோவமாயிடுவாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? பாட்டி நல்லா தானே இருக்காங்க, என் மேலேயே ரொம்ப பாசமாக இருக்காங்கல்ல மாமா. அவ்வளோதாம்மா உனக்கு தெரிஞ்சது. எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறீங்க மாமா? எங்கள் அம்மா அப்படிதாம்மா. நான் கோவமாக இருக்கும்போது அவங்க அமைதியாக இருப்பாங்க. நான் அந்த இடத்துல அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கேன், எங்கள் அம்மா தான் அதிகமாக கோவப்படுவாங்க. இப்போ நான் என் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணு தங்கச்சி புருஷனை நான் ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உடனே ஏற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாங்க. அவங்க அமைதியான இருக்கிறத விட்டுட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது நான் கோவப்பட்டுட்டு இருக்கிறதால தான் அவங்க அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஐயோ, இது எப்படி மாமா சரி பண்ணுறது? இதை கண்டிப்பாக சரியாகிடுமா. எவ்வளோ நாள் மாமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. இவ்வளோ வருஷம் கழிச்சு என் தங்கச்சியே நான் ஏற்றுக்கிட்டோம்ல. இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணீங்கல்ல. அதே மாதிரி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே சரியாகிடும். நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா. எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்குவாரு. சரிங்க மாமா. நீங்கள் என் மேலே கோவம் ஏதாவது இருக்குதா மாமா? ராசாத்தி, உன் மேலே நான் ஏன்டா கோவப்பட போகிறேன்? ஆமாண்டா, உன் பேர் என்ன? ரோஷினி மாமா. என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா. ஆமாம், ஏன் இந்த பேர் கேட்டால் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க? இல்லைம்மா, என் தங்கச்சிக்கிட்ட நாங்கள் கேட்குறப்ப இந்த பேர் தான் வைக்கணும்னு எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணி
அவளை ரொம்ப ஊரறிய பெரிய மண்டபத்துலலாம் கல்யாணம் பண்ணி அவளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டோம். அவளை ரொம்ப எப்படி சொல்கிறது, செல்லம் கொடுத்து வளர்த்தது. அவளை கல்யாணம் பண்ணுற இடத்துல அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம். அப்போ ஒரு நாள் அவகிட்ட நாங்கள் இந்த மாதிரி தான் சொன்னோம். அவளுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ரோஷினின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு. என் பையனுக்கு ரோஷன்னு வைக்கணும்னு. ஆனால் என் தங்கச்சி அதையே நினச்சிக்கிட்டு அவள் கரெக்டாக அதே மாதிரி பேர் வச்சிருக்கா. என்ன சொல்கிறீங்க மாமா, உங்கள் பையன் பேர் ரோஷனா? ஆமாம்மா, என் தங்கச்சி சின்ன வயசுலேயே சொன்னான், அண்ணன் எனக்கு பொண்ணு பிறந்தா ரோஷினின்னு பேர் வைப்பண்ணே, உனக்கு பையன் பிறந்தா ரோஷன்னு வை அப்படின்னு சொன்னாம்மா. ஆனால் இந்த பேர் செலெக்ஷன் பண்ணதுமே எங்கள் அப்பா அம்மா தான். அவங்க தான் இந்த பேரை சொன்னாங்க. அதை இவ அப்படியே என்கிட்ட வந்து சொல்லிட்டா. ஆனால் எனக்கு தான் முன்னாடி பையன் பிறந்தான். நான் அதே மாதிரி ரோஷன்னு பேர் வச்சேன். என் பையன் பிறந்த 3 வருஷத்துலேயே உங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அவள் ஓடி போயிட்டு அவள் கல்யாணம் ஆகி நீ பிறந்த. ஆனால் நான் நினச்சி பார்க்கவே இல்லைம்மா என் தங்கச்சி இந்த பேர் தான் வைப்பான்னு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவள் சொன்ன மாதிரி நானும் பேர் வச்சுருக்கேன், அவளும் பேர் வச்சுருக்கா. இப்போ தெரியுதா மாமா எங்கள் அம்மா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு? நல்லாவே தெரியுதுமா. பார்த்தீங்களா, பேர் செலெக்ஷன் கூட ஒரே மாதிரி தான் வச்சுருக்கீங்க. என் தங்கச்சி இல்லை, அவள் அப்படி தான் இருப்பா. அது வேணா உண்மைதான் மாமா. மாமா, நான் ஒன்று சொல்லுவேன். சொல்லுமா. தயவு செய்து இப்போவே இந்த கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க மாமா. ஏண்டாம்மா? இல்லை மாமா, உங்கள் பையன் மனசில் என்ன இருக்குன்னுலாம் தெரியாது. தேவையில்லாமல் சப்போஸ் எனக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா தேவையில்லாமல் அவங்க வேறு ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும். இல்லைம்மா, என் பையன் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். மாமா, எந்த காலத்தில் மாமா நீங்களாம் இருக்கீங்க? இந்த காலத்துலலாம் லவ் பண்ணாத பசங்களும் இல்லை பொண்ணுங்களும் இல்லை. அப்போது நீ யாராவது விரும்புறியாம்மா? ஐயோ மாமா, எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. நான் படுற கோவத்துக்கு என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. என்னம்மா சொல்கிற? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மாமா, நீ உங்கள் மாமா மாதிரியே கோவப்படுற, உங்கள் மாமா மாதிரியே இருக்கேன்னு. எங்கள் அம்மா இப்போ சொன்னாங்க மாமா ஃபோனில், இந்த மாதிரி நீ உங்கள் மாமா மாதிரி தான் கோவப்படுற அப்படின்ட்டு. என் மருமக இல்லை, அப்போ என்ன மாதிரி தானே இருப்ப. சரிம்மா, நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அதான் மாமா, இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பற்றிலாம் பேச வேணாமே. நானும் படிச்சிட்ருக்கேன், உங்கள் பையனை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் வேலை செஞ்சிட்ருக்காம்மா. சரி மாமா, அவர்கிட்டயும் இதை பற்றி பேச வேண்டாம், இதுக்கப்புறம் என்கிட்டயும் பேசாதீங்க. எனக்கு தேவை நம்ம குடும்பம் ரெண்டும் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறீங்களோ நான் ஓகே சொல்கிறேன் அதுக்கு. ஆனால் உங்கள் பையனும் ஓகே சொன்னால் மட்டும்தான். மற்றபடி தேவையில்லாமல் நம்மளா பேசிக்க வேணாம் மாமா. நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. சரி, நீ சொல்கிற மாதிரியே நானும் செய்கிறேன். சரி ஓகே மாமா. சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உன்னை பாட்டி தேடுவாங்க, நீ கிளம்பு. அப்போ மாமா நீங்கள் எங்கே போவீங்க? நான் உங்கள் அத்தைக்கு தெரியாமல் தாம்மா இந்த பக்கம் வந்தேன். ஆனால் அத்தை உங்களை தேடிட்டு வந்தாங்களே. பார்த்தேன், அவள் பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசவே நான் வந்தேன். மாமா, இந்த மாதிரி வேலைலாம் கூட பண்ணுறீங்களா? சும்மா அப்பப்போ வரும். ஆனால் அவளுக்கு மட்டும் நான் கோவப்படலைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அதை சொல்லி சொல்லியே காமிச்சிட்டு இருப்பா. சரி மாமா, சரி மாமா, நானும் சொல்ல மாட்டேன் சரியா? சரி மாமா, நான் அப்படியே கிளம்புறேன்னே. ஓகேம்மா, நீ போ, பார்த்து போ. எப்படியோ வந்த மாதிரியே திரும்பி ஓடி போயிடணும், என் பொண்டாட்டி கையில் மாட்டாமல் போயிடணும். சரி, நாம் போய் ஒரு டீயை போடுவோம். கடையில் குடிக்கலாமா வீட்டில் குடிக்கலாமா? என்ன பண்ணலாம், வீட்டுக்கே போயிடலாம். இல்லைன்னா இவ கத்த ஆரம்பிச்சிருவா. அங்கே போயிட்டும் கெத்த காட்டணும் பீட்டர். சரி போவோம். ஜோஸ்பின், ஜோஸ்பின், ஏதாவது காதில் வாங்குறாள பாரு. இந்த டிவியை பார்க்குறதே இவளுக்கு வேலையாக போயிடுச்சு. அந்த சீரியலில் என்னதான் இருக்குன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் டிவி சீரியலு சீரியலு சீரியலுன்னுட்டு இருக்கா. பார், மனுஷன் வெளியே போயிட்டு வந்து ஊருக்கு போனானே இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கானே, காட்டு கட்டு கத்துறேன். திரும்பி பார்க்குறாளா பாரு. கண்ணு விட்டா டிவி உள்ள வச்சுக்குவா போல. ஜோஸ்பின், பா எவ்வளோ கத்துறேன், திரும்பி பார்க்குறாளா பாரு அவ. அடியே ஜோஸ்பின்னு. ஐயோ என்னங்க, எப்போ வந்தீங்க? வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. எப்படி இருக்கீங்க?
அடி பாவி, ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், சீரியலை பார்த்துப்புட்டு இப்போ எப்போ வந்தீங்கன்னு கேட்குறேன். ஐயோ இல்லைங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சா, அதனால தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அதானே, புருஷன் புள்ளெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த டிவி சீரியல் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், மனுஷனை என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஐயோ சாரிங்க, சரி விடுங்க, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஏங்க வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை? ஆமாம், இப்போ வந்ததுக்கே இந்த ரியாக்ஷனு. நான் ஃபோன் பண்ணிட்டு வந்தேன்னா எந்த ரியாக்ஷன் கொடுத்துருப்பான்னு தெரியல. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, மன்னிச்சிடுங்க. சரி சரி, அதெல்லாம் விட எங்கே ரோசியை காணோம்? எங்கே என் சவுண்டு கேட்டாலே அவள் வந்துருவாளே, எங்கே போனா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காரா? இவளுக்கு லீவு வந்தாலே போதும், எங்கேயாவது கிளம்பிடுறது ஊர் சுத்த. வீட்டிலன்னு தங்குறாளா பாரு. ஏங்க அது வந்து ரோசி ரோசி? ரோசி வந்து ஏய், இது வந்து போயிலாம் இழுக்காத, என் பிள்ளைக்கு என்னாச்சு? இல்லைங்க, ரோசி எங்கள் அம்மாவை வீட்டுக்கு போயிருக்கா. என்னது? யாரை கேட்டு அவளை அங்கே அமிச்ச? ஏங்க நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உன்னெல்லாம்